1 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றாலும் 75,000 ரூபாய் தள்ளுபடி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் வரை கடன் தள்ளுபடி. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். கடந்த ஆண்டு மே மாதத்திற்கு முன்பு பயிர்க்கடன் வாங்கிய விவசாயிகளுக்கு பெருத்த ஏமாற்றம். கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பில் முதல்வர் விஜய் முற்றிலும் புறக்கணித்ததால் அதிர்ச்சி. தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்காதது ஏன் என கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. கடவுள் தந்த மழைநீரை முழுமையாக தேக்கி வைக்க முடியாது என்பதால் திறந்து விட்டுள்ளீர்களா என நீதிபதிகள் கருத்து. தமிழகத்திற்கு முழுமையாக தண்ணீரை தருவதற்காகவே மேகதாதுவில் அணையை கட்ட முயற்சிக்கிறோம் என கர்நாடகா தரப்பில் வாதம். மேகதாது விவகாரத்தை முன்வைக்க கர்நாடகாவுக்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு. காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் என கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. திறக்கப்பட்ட தண்ணீர் விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை அடுத்த திங்கட்கிழமைக்கு ஒத்திவைப்பு. தாவேக அரசின் 100 நாள் சாதனை மலரை வெளியிட்டார் முதல்வர் விஜய். ஒரு புதிய தொடக்கம் என்னும் காலக்குழி புத்தகமும் வெளியீடு. பதிவுத்துறையில் இணைய வழியில் ஆவணப்பதிவை தொடங்கி வைத்தார் முதல்வர் விஜய். பத்திரப்பதிவு உள்ளிட்ட நடைமுறையை எளிமையாக்கவும் வெளிப்படைத்தன்மையுடனும் மேற்கொள்ள அரசு நடவடிக்கை. மேகமலை பிரச்சினைக்கு 3 நாட்களில் நிரந்தர தீர்வு காணப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. நாளை மறுநாள் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என அறிவிப்பு. திமுக என்ன தவற விட்டது அதை இப்போ இருக்கிற நமது வெற்றி கழக அரசு, அண்ணனுடைய விஜய் அவர்களின் அரசு எதை கொண்டு போய் இப்பொழுது எதை வைத்து காப்பாற்ற போறோம் என்பதை இந்த இன்னும் 3 நாள் அவர் தெரிஞ்சு கொள்வார். மேகமலை புலிகள் சரணாலயம் என்கிறார்கள், ஆனால் அங்கு புளிய மரம் கூட இல்லை. மேகமலையில் புலிகளும் எலிகளும் இல்லை என ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜன் பேச்சு. இந்த மேகமலைக்கு இந்த மக்கள் அந்த வனத்துறைக்கு எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இந்த மேகமலை இருக்கு. புலிகள் சாராங்க முடியும், அங்க ஒரு புளியா மரம் கூட இல்லைங்க. புளி சாராங்க ஒரு புளியா மரம் கூட அங்க கிடையாது, ஒரு எலி கூட கிடையாது அங்க. கோவை மாணவர் அமுதன் உள்ளிட்ட தொடர் கொலைகள் குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம். 100 நாள் சாதனை என பெருமை பேசும் தாவேக அரசு 100 நாட்களில் சட்டம் ஒழுங்கு நிலைமையை பார்க்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் பேச்சு. கோவை மாணவர் அமுதன் கொலைக்கு கோஷ்டி மோதலே காரணம். போதைப் பொருளால் நடந்த கொலை அல்ல. கோவை அமுதன் கொலையில் உண்மையை மறைக்கவோ திசை திருப்பவோ எந்த அவசியமும் இல்லை என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். இவ்வழக்கு போதைப் பொருள் தொடர்பான வழக்கும் அல்ல. இது வேறு மாணவர் குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட முன்னுரிமை மற்றும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலின் காரணமாகவே இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. எனவே உண்மை நிலவரத்திற்கு மாறாக இவ்வழக்கை போதைப் பொருள் தொடர்பான சம்பவமாக சித்தரித்து வழக்கின் உண்மை தன்மையை திசை திருப்ப வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். போதைப் பொருள் விவகாரம் குறித்து சட்டத்துறை அமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவரிடையே காரசார விவாதம். IPL போட்டியின் போது தாவேக அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்தியதை உலகமே பார்த்தது என்று உதயநிதி பேசியதற்கு தாவேக MLAக்கள் எதிர்ப்பு. இன்றைக்கு ஒரு அமைச்சர் IPL மேட்ச்ல பவுடர், இன்னைக்கு அமைச்சர் IPL உட்காருங்க முடிக்கிட்டோம்.
போதைப் பொருள் கடத்திய ஜாஃபர் சாதிக்குடன் திமுக ஆட்சியை தொடர்புபடுத்தி பேசிய அமைச்சர் நிர்மல்குமார். மாத்திரை நுணுக்கியதாக கதைவிட்ட தாவேக அமைச்சரிடம் காவல்துறை விசாரணை நடத்தியதா என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பதிலடி. இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவருடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? ஸ்டேடியத்தில் நடந்தவற்றை பற்றி விளக்கம் அளித்து விட்டேன். ஆதாரம் இன்றி தேவையின்றி பேசக்கூடாது என அமைச்சர் சரத்குமார் காட்டும். திமுக ஆட்சியில் தான் அந்த நிகழ்வு நடந்தது. அப்படியென்றால் ஸ்டேடியம் வளாகத்தில் போதைப் பொருள் விற்றார்களா என கேள்வி. அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாத பேச. தமிழ்நாட்டில் 100 நாட்களில் போதைப் பொருளை ஒழிக்க முடியாத அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. போதை பழக்கம் திமுக ஆட்சியில் உருவானதால் தான் மக்களே திமுகவை தூக்கி எறிந்தனர் எனவும் விமர்சனம். அதனால இந்த போதை பழக்க வழக்கம்ங்கிறது 100 நாட்கள் உருவாகல. இதை அடித்தளத்தில் உருவாக்குனது திமுக தான். அதனால்தான் மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. உங்களுடைய தோல்விக்கான காரணம் போதை பழக்க வழக்கம். இதை நாங்கள் உறுதியாக இங்க பதிவு பண்ணிக்கிறோம். அதனால இந்த போதை பழக்கம் எதிர்க்கட்சி எழுப்பிய கேள்விக்கு அரசு தரப்பில் உரிய விளக்கம் இல்லை என கூறி சட்டப்பேரவையில் இருந்து திமுக வெளிநடப்பு. திமுக மீது பழி போடுவதையே தாவேக அமைச்சர்கள் வழக்கமாக வைத்துள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. இன்றைக்கு பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் எந்த விதமான ஒரு சரியான பதில் எதுவுமே இந்த அரசுகிட்ட இல்லை. மாறாக எங்கள் மீது மீண்டும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய அரசு என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் இல்லாமல் எங்கள் மீது மீண்டும் அந்த பழியை போடுகின்ற வழக்கத்தையே இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. மாதந்தோறும் 10,000 ரூபாய் கிடைக்கும் என்று வாக்களித்த மக்களுக்கு 1000 ரூபாய் கூட கூடுதலாக கொடுக்கவில்லை. வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது ஏன் என திமுக முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கேள்வி. திமுக ஆட்சியில் 27 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பெருமிதம். திமுக அரசு கொடுத்த பட்டாவுக்கு இடம் எங்கே என்று மக்கள் கேள்வி கேட்பதாக அமைச்சர் செங்கோட்டையன் பதிலடி. தேசிய தேர்வு முகமை தவறு செய்கிறது. தண்டனையை மாணவர்கள் அனுபவிக்கிறார்கள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கோவை கல்லூரி மாணவர் அமுதன் கொலை குறித்து தனி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும். போதைப் பொருள் விவகாரத்தில் நடந்த கொலை அல்ல என்று அமைச்சர் கூறியதை பற்றிய கேள்விக்கு திருமாவளவன் பதில். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கடலில் தொடரும் சோகம். மேலும் ஒரு மீனவர் கடலில் மாயம். 3 விசைப்படகுகளுடன் தேடும் பணி தீவிரம். தஞ்சாவூரில் இளைஞரை கன்னத்தில் அறைந்த SI கன்னத்தில் திருப்பி பலார் விட்ட இளைஞர் குண்டுக்கட்டாக கைது. போலீசுடன் வாக்குவாதம் செய்தபோது மோதல் வெடித்த பரபரப்பு காட்சிகள். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரிப்பு. 1 சவரன் தங்கம் 1,14,160 ரூபாய்க்கு விற்பனை.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே காட்டெருமை தாக்கியதில் மூதாட்டி உயிரிழப்பு. காட்டுக்கோட்டை ஊருக்கு நுழைந்த காட்டெருமை மீண்டும் வனப்பகுதிக்கு செல்லாததால் மக்கள் அச்சம். பலத்த காற்று வீசுவதால் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை. 3000க்கும் மேற்பட்ட படகுகளை கடற்கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைத்த மீனவர்கள். விமான நிலைய கட்டுப்பாட்டறை அதிகாரியின் சாதுரியத்தால் அமெரிக்காவில் பெரும் விபத்து தவிர்ப்பு. ஒரே எண் கொண்ட 2 விமானங்களும் ஒரே நேரத்தில் வான்பரப்பில் அருகருகே பறக்கும் சூழல் உருவானதால் பரபரப்பு.